வணக்கம். நான் இந்த ஷார்ட்டில் பிஸ்னஸ் லெட்டர், அதாவது ஜூனியர் கிரேடுக்கு இருக்கக்கூடிய பிஸ்னஸ் லெட்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பிஸ்னஸ் லெட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஃபார்மில் இருந்தோ ஒரு கம்பெனி அவங்களோட வாடிக்கையாளருக்கு எழுதக்கூடிய, அதாவது பிஸ்னஸ் சம்மந்தமான எழுதக்கூடிய கடிதத்துக்கு பேர் தான் பிஸ்னஸ் லெட்டர்னு பேர். இந்த பிஸ்னஸ் லெட்டர் எப்போவுமே நம்ம பேரா ஸ்டார்ட் பண்ணும்போது 5 ஸ்பேஸ் விடக்கூடாது. அதே மாதிரி பாடி ஆஃப் த லெட்டர், காம்ப்ளிமெண்டரி, க்ளோஸ், இது எல்லாமே 10th டிகிரிலேயே டைப் பண்ணணும். மார்ஜின் 10 to 70 வச்சுக்கோங்க. இது லக்ஷ்மி புரசரம் A3 புக்கில் இருக்கக்கூடிய மாடல் நான் போடுறேன். அதுக்கப்புறமா தான் B1 புக்கில் இருக்க அந்த லெட்டர்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வர்றேன். முதல்ல எடுத்தோடனே அடிக்காதீங்க, படித்து பார்த்துட்டு அப்புறமா, அதாவது பிஸ்னஸ் லெட்டரில் ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க, அது எப்படி சென்ட்ரு பண்ணணும் அப்படின்னா, ஸ்பெக்ட்ரம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க, பெயிண்ட் ஸ்பேஸ் விடுங்க, ஒர்க்ஸ் ஸ்பேஸ் விடுங்க, கம்பெனி ஸ்பேஸ் விடுங்க, லிமிடெட். இது ஃபுல்லாக கேப் லெட்டரில் அடிக்கணும். ஃபுல்லாக கவுண்ட் பண்ணுங்கள். கவுண்ட் பண்ணோம்னா உங்களுக்கு 36 லெட்டர்ஸ் வருது. இந்த 36 எப்படி அடிக்கணும் அப்படின்னா, நம்ம மார்ஜின் 10 to 70 வச்சுருக்கோம். அப்போ நமக்கு எவ்வளோ ஸ்பேஸ் கிடைக்கும்? 60 வரும். அதில் 36 மைனஸ் பண்ணோம்னா 24 வரும். இந்த 24 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். அப்போ 12 வரும். ப்ளஸ்ஸு இந்த லெஃப்ட் மார்ஜின் இருக்குது இல்லையா, அந்த லெஃப்ட் மார்ஜின் இங்கே 10 டிகிரி கொடுத்துருக்கோமா, அதை ஆட் பண்ணிட்டிங்கன்னா 22 வரும். அதே மாதிரி அந்த ஹெட்டிங் முடித்த உடனே 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்துட்டு அடுத்த லைனையும் சென்டர் பண்ணுங்கள். அது அடுத்த லைன் 33 இருக்குது, அதையும் 60 மைனஸ் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணி 10 ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டெலிஃபோன் அடிங்க. டெலிஃபோன் அடிச்சுட்டு கோலன் கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டு நம்பர் அடிங்க. அதே மாதிரி இந்த சைடில் ரைட் சைடில் வர அட்ரஸ் எந்த வரி பெருசோ அதை நீங்கள் 70 மைனஸ் பண்ணி அப்படியே அடிச்சுக்கோங்க. அதே மாதிரி டெலகிராம் அடிச்சுட்டு கோலன் கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டு சிங்கிள் கொட்டேஷன் அடிச்சுட்டு க்ளோசிங் சிங்கிள் கொட்டேஷனும் அடிங்க. நெக்ஸ்ட்டு அந்த அட்ரஸ் ஃபுல்லாக பாண்டிச்சேரி வரைக்கும் அடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 லைன்ஸ் கேப் கொடுத்து ரெஃபரன்ஸு ஃபுல்லாக அடிக்கக்கூடாது, REF மட்டும்தான் அடிக்கணும். டாட் வச்சுட்டு ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க. நம்பர் பக்கத்தில் எப்போவுமே ஸ்பேஸ் கொடுக்கக்கூடாது. நம்பர் அடிங்க. தென் நெக்ஸ்ட்டு 22 January 2009 அடிச்சுட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்துட்டு அட்ரஸ் அடிச்சுக்கோங்க. அட்ரஸில் வர்ற ஒரு வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டரும் கேபிட்டல் லெட்டர்லாம் இருக்கணும். அதுக்கப்புறம் டிஎஸ் சார் அடிங்க. அதாவது ஒருத்தரோட பர்சனல் நேம் கொடுத்தாங்கன்னா டிஎஸ் சார்னு அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 லைன்ஸ் கொடுத்துட்டு அந்த பேராகிராஃப் அடிங்க. அதாவது பேராகிராஃப் சிங்கிள் லைனில் வச்சு அடிங்க. ஒரு பேராவுக்கும் ஒரு அடுத்த பேராவுக்கும் இடையில 2 லைன்ஸ் கேப் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் இது ஃபுல்லாக அடித்து முடிச்சுட்டு யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி கொடுத்துருக்காங்க, அடிச்சுட்டு கமா கொடுங்க. நெக்ஸ்ட்டு கம்பெனி நேம் வரும். ஃபார் எப்போவுமே ஸ்மால் லெட்டரில் தான் அடிக்கணும். கம்பெனி நேம் ஃபுல்லாக கேபிட்டல் லெட்டரில் அடிங்க. அதுக்கப்புறம் 4 லைன்ஸ் கொடுங்க. கொடுத்துட்டு ப்ராக்கெட்குள்ளார M டாட் ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க. எப்போவுமே இன்சியலுக்கும் நேமுக்கு இடையில் ஒரு ஸ்பேஸ் கொடுங்க. சப்தகிரி ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்ட்னர். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், 2 லைன்ஸ் கொடுத்து என்கில் அப்படி தான் அடிக்கணும். என்கில் அடித்து டாட் வச்சு கோலன் அடித்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்து அப்புறம் பேர், அது என்ன பேர் கொடுத்துருக்காங்களோ அதை அடிங்க.